ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ஆல்ரெடி ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம பொட்டி கடையில் அப்புறம் ஸ்வீட் ஸ்டாலெலாம் கிடைக்கிற அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாம்பே அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸில் இருக்கும். எனக்கு இதில் ரெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எப்படி ரெடி பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட்ஸை இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, சர்க்கரையும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்புறம் வந்து ரெட் கலர், நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ, இப்போ எல்லோ க்ரீனில் கூட இருக்கும். எல்லோனா எல்லோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி. ஃபஸ்ட்டு இந்த சோள மாவை வந்து நல்லா தண்ணியில் க்ளம்சஸ் இல்லாமல் கண்டிப்பாக கட்டாமல் நம்ம வந்து நல்லா அதை ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒன்று விடாமல். ஏன்னா அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை வந்து இது பண்ணவே முடியாது. எனக்கு இது பண்ணும்போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளம்சஸ் நகர்த்தவே முடியாமல் அளவுக்குலாம் இருந்தது. அப்படி கட்டும் அது. நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணி, தண்ணி நிறையவும் ஆகிடக்கூடாது. அதே சமயம் நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், அதை அப்படியே இது பண்ணும்போது நிறைய கட்டும். நம்ம அந்த க்ளம்சஸ் வந்து சுத்தமாக இல்லாத அளவுக்கு அதை நல்லா பிரேக் பண்ணி தண்ணி ஊற்றி கலக்கணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்பவே கட்டுற சப்ஸ்டன்ஸ் தான் கார்ன்ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த நம்ம லிக்யூட் இருக்குல்ல, நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கணும். ஊற்றி அது வந்து கொஞ்சம் கட்டாத அளவுக்கு நல்லா கிளறிட்டே வரும்போது இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு நம்ம நெய்யை ஆட் பண்ணி நெய் உருகிற அளவுக்கு நல்லா கலரணும். மறுபடியும் எல்லா இடத்துலையும் படற அளவுக்கு. உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸி அந்த மாதிரி லுக்கு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஒரே இடத்துல போடக்கூடாது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எல்லா இது பாருங்கள் இப்போ எப்படி பரவி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே நல்லா பரவணும். இது வந்து அதுதான் சொன்னேன், க்ளம்சஸ் வரும் நிறைய. ஸோ நம்ம எல்லாமே நல்லா பரவி விட்டுருக்கணும். இப்போ சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரையும் நல்லா வந்து நம்ம எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பரவி விடணும். இப்போ நான் ரெட் கலர் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றுறேன். அதில் கலரும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம இதில் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல க்ளம்ஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈவன் டேஸ்ட், ஈவன் கலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், எல்லா இடமும் ஈவனாக ரெட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம க்ளம்சஸ் இல்லாமல் பண்ணணும். இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம லைட்டாக நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். க்ரீஸ் பண்ண நெய்யில் வந்து இதை ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அதை நல்லா இது பண்ணிக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் வந்து இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா ஆறின பிறகு, கோல்டான பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். இல்லாட்டி அது வந்து மாவு மாதிரி தான் இருக்கும். நல்லா அந்த ஹீட் சுத்தமாக இருக்கக்கூடாது அதில். அதுக்கப்புறம் கட் அதை பாருங்கள், பீஸ் இப்போ போடுறேன். எனக்கு ஈவனாக கட் பண்ண வரல, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறேன். ஸோ பீஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குது, நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கா. ஸோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் இது கம்ப்ளீட்டாக காலியாகிடுச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.